சிறந்த ப்ரோஆக்டிவ் பர்சனாக மாறணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். நம்மளுடைய சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கணும். 2வது ஒரு மோர் ஃபோக்கஸ்ட் பர்சனாக இருக்கணும். 3வது எல்லாவற்றிற்குமே ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய வேல்யூஸ் இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளுடைய சமூகம் வேற மாதிரி சில சமயங்களில் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அன்னோயிங்லி நம்மளுடைய மைண்ட் அன்கான்சியஸ்லி நம்ம அதை அடாப்ட் பண்ணியிருப்போம். அதை நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாது. உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் இருக்கு இல்லையா, அது கூட அலைன் ஆகுதா அப்படிங்கிறத எப்போவுமே டபுள் செக் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டிஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போதைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணிப்போம். அப்படி பண்ணாதீங்க. அதற்கான ஒரு ரியல் ரூட் காஸ் இருக்கும். ஆனால் ஒரு சொல்யூஷனை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான்.